ஒரு அழகான பெரிய பாரம்பரிய வீடு. அந்த அழகான வீட்டில் செல்வந்தர் தனது மகளுடன் வசித்து வந்து கொண்டிருந்தார். தன் மகளின் எதிர்காலத்தை குறித்த கவலை தொற்றிக் கொண்டது. நல்ல குணமுள்ள மருமகனை தேர்வு செய்ய நினைத்தான். இந்த மனிதர் பெரிய செல்வந்தனாக இருந்தபடியினால் இவரது மகளை திருமணம் செய்ய நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய மகானிடம் பல ஆண்களுக்கு நடுவில் என் மகளுக்கான சரியான மணமகனை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஆலோசனை கேட்டான். அந்த மகானும் நல் ஆலோசனை கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தான். பல ஆண்களுக்கு நடுவில் 3 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுத்தார். 3 பேருமே நிகரான அழகு, அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை. முடிவாக அவர்களை அழைத்து 3 பேரும் 1 மாதம் அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 1 மாதத்தில் ஏதாவது குறிப்பிடத்தக்க நன்மையான காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டும். அதை பொறுத்துதான் நீங்கள் என் மருமகனாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்றான். 1 மாதம் வேகமாக ஓடிப் போய்விட்டது. அடுத்த மாதம் மூவரும் இந்த மனிதனின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். அந்த மனிதனுக்கு ஆலோசனை கொடுத்த மகானம் வந்துவிட்டார். இப்பொழுது முதலாவது ஆள் தான் செய்த நன்மையைச் சொன்னான். ஐயா, எனது தகப்பனார் கடந்த மாதம் முதல் வாரத்தில் திடீரென மரித்துப் போய்விட்டார். அவர் குறிப்பிட்ட மனிதனிடம் 25,000 ரூபாய் கடன் வாங்கி அதை செலுத்தாமலிருந்தான் என்று அவர் எழுதி வைத்த குறிப்பிலிருந்து அறிந்து கொண்டேன். அவரை தேடிக் கண்டுபிடித்து பணத்தை திருப்பிக் கொடுத்தேன். இதுதான் நான் செய்த நன்மை என்றான். அடுத்தவன், ஐயா, நான் ஒரு காட்டு வழியே நடந்து போகையில் ஒரு மனிதனை 4-5 பேர் சுற்றி வளைத்து அவரது பணத்தை, உடைமைகளை திருடிச் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தனர். நான் போராடி அவர்களை அடித்து துரத்திவிட்டு அந்த மனிதனை மிக பத்திரமாக அவரது வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தேன். இதுதான் நான் செய்த நன்மை என்றான். 3ஆமவன், ஐயா, நான் ஒரு மலைப்பாதை வழியே நடந்து போய்க் கொண்டிருந்த போது ஒரு மனிதன் சின்ன கல்லில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் புரண்டு படுத்தால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்து விடுவான் என்று கணித்து அருகில் சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது அவன் என் பரம எதிரி. எனக்கு ஏராளமான தீமைகள் செய்துள்ளவன் என்ற போதிலும் அவன் வீணாய் மரித்து போவதை விரும்பாது நான் அவன் மயக்கமுற்று இருப்பதைக் கண்டு அவனை தூக்கி பாதுகாப்பான இடத்தில் படுக்க வைத்துவிட்டு வந்தேன். இதுதான் நான் செய்த நன்மை என்றான். இந்த மனிதன் மகளோடு கலந்து ஆலோசித்தான். இவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பது? மகான் சொன்னார், முதலாம் ஆள் நேர்மையானவன், அவனும் நல்லவன்தான். 2வது ஆள் வீரமானவன், இலட்சியவாதி, இவன் உன்மருமகனாக வந்தால் உன் மகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வான். ஆனால் 3ஆமவனின் செயல் அற்புதமானது. தன் எதிராளிக்கு நன்மை செய்வது என்பது சற்று கடினமான செயல். எனவே இவன் உன் மருமகனாவார். சத்துருவை நேசிக்கிற இவன் உன் மகளை கடைசி வரை நேசித்து காப்பாற்றுவான். 3ஆமவனையே தேர்ந்தெடு என்றார் மகான். அவனையே தன் மருமகனாக்கி தன் ஆஸ்திகளை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தான் அந்த மனிதன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத குணம் சத்துருவை நேசிப்பதுதான். சத்துருவாகிய யூதாசையே சிநேகிதனே என அவர் அழைக்கவில்லையா? நாம் ஒவ்வொருவரும் எதிராளிகளை நேசிப்போம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா அதிகாரம் 6 வசனம் 27.